இங்கேருந்து போகிற ஊழியர்களை அங்கே வந்து அமெரிக்கர்களை வேலையை விட்டு துரத்திட்டு அமெரிக்கர்களை ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு வந்து இந்த மாதிரி H1B விசாவில் போகிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சு அவங்க சொல்லிடுவாங்க, உன்னை நான் துரத்த போகிறேன், நீ இப்போ சொல்லி கொடுத்தாதான் நான் உனக்கு செவரன்ஸ் பேக்கேஜ் கொடுப்பேன், காசு கொடுப்பேன், நீ இதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி பல நியூஸ்கள் வந்து பல நிறுவனங்கள் மேலே வெளியில் வந்திருக்கு. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஊழியர்களை அவங்களுடைய சம்பளத்தோட குறைவாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜ், இப்போ நமக்கு வந்து இங்கே 11,000 மினிமம் வேஜ், அங்கே வந்து பல மாகாணங்களுக்கு மாறும் ஒரு 60,000 70,000 வந்து மினிமம் வேஜாக இருக்கலாம். அந்த மினிமம் வேஜை கொடுத்து தான் இவங்க வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைலி ஸ்கில்டு, ரொம்ப வந்து திறமை வாய்ந்த பன்னாட்டு ஊழியர்களை தான் நான் வந்து கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுப்பது வந்து வெரி லோ வேஜ். அந்த வேஜ்க்காக துரத்தப்படுற அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் வந்து அவன் பார்க்குறான், கண்ணு முன்னாடி வந்து அவனுடைய வேலை பறி போகுதுன்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனைகளில் யாராவது மாற்றம் தலையிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஓகே, H1B விசாவை நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்துறாங்க. இன்டெல், ஆப்பிள், மெட்டா இந்த மாதிரியான நிறுவனங்கள் ரொம்ப அதிகப்படியான மோசமா பண்றாங்க. ஆனால் அதையும் தாண்டி டிசிஎஸ் இந்த மாதிரி இந்தியாவுடைய பெரும் நிறுவனங்கள், ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள் இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க H1B விசாவை. அப்போதான் அரசு வந்து போன ட்ரம்ப் அரசு தலையிட்டு ஐடி நிறுவனங்கள் மேலே, இந்திய ஐடி நிறுவனங்கள் மேலே ஒரு கூட்டு வச்சது. கிட்டத்தட்ட 30,000 ஊழியர்களாக H1B விசாவில் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து 3,000 4,000 கம்மியாக இருக்குது. ஸோ H1Bன்றது வந்து இங்கேருந்து கொத்தடிமைகளாக அனுப்புகிற ஒரு பாடி ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ஆனால் அதில் சிலர் திறமை வாய்ந்த ஊழியர்கள் இங்கேருந்து போகிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க, ரிசர்ச் பண்ணவங்க போகிறாங்க. பெரும்பகுதி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் விசாவாக தான் வந்து அமலாயிட்டு இருக்கு. அதில் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிகப்படியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க, அதனால் வந்து நான் வந்து 88 லட்சமாக, சில லட்சங்களாக இருந்தது 88 லட்சமாக நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னு வந்து இவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு.